தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஜியோ பொலிட்டிக்கல் ரிசர்ச்சர் திரு கெவின் பால் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், உங்ககிட்ட நேரடியா நான் ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியால எல்பிஜி பெட்ரோல் ஷார்ட்டேஜ் இருக்கா இல்லையா? ஷார்ட்டேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தெரியணும். இப்போ இப்போ ஒரு வீட்டுக்கு 2 சிலிண்டர்ஸ் தேவை அப்படின்னா, உங்களுக்கு 1 கூட இல்லைன்னா அதுக்கு பேர் ஷார்ட்டேஜ். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 5 சிலிண்டர் தேவைன்னா 3 இருக்குது, அந்த 2 இல்லை, இது ஷார்ட்டேஜ். அப்படி எங்கேயாவது இருக்கான்னு நம்ம வந்து ஃபீல்டில் போய் நம்ம பார்த்தோம்னா அப்படி எங்கேயுமே கிடையாது. இதெல்லாமே ஒரு மேனுஃபேக்சர்ட் விஷயம்தான். ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. இப்போ ஃபீல்டில் அங்கே ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வார் நடக்கிறதா நான் பார்க்குறேன். மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த பயத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறத நான் பார்க்குறேன். இன்னைக்கு மார்னிங் நான் ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் ஒருத்தர் சிலிண்டர் வந்து அவர் சேல் பண்ணுறாரு ஃபார் 3,400 rupees. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நிறைய பேர் சேர்ந்து தேடினாங்கன்னா அது டாப்பில் வரும் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ 3,400 rupeesக்கு இவங்க சேல் பண்ணுறாங்க கேஸ் சிலிண்டரை. அப்போ என்னென்னா, இவங்க ஆர்டிஃபிஷியலாக இதை பற்றி பேசி ஒரு பயத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி மக்கள்லாம் இப்போ முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒரு சில இடங்களில் ஸ்லோவாக இருக்கலாம். இப்போ 1 டேல வர சிலிண்டர் வந்து 2 டேஸில் வந்திருக்கலாம். அந்த மாதிரி அது வழக்கமாக பண்ணுறது தான். இப்போ நீங்கள் சிலிண்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா 48 hours ஆகும் மினிமம். இல்லைனா 1 டே கூட வரலாம். அது அந்த டிமாண்ட் பொறுத்து, அந்த ஏரியா பொறுத்து. அப்படி மக்கள் ரொம்ப பேனிக் ஆகுறாங்கன்னா அந்த பேனிக்கை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் இவங்க யாரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறா? இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வாரை தொடுக்கிறது யாரு? அவர்களுடைய நோக்கம் என்ன? அவங்க நோக்கம் நான் பார்க்குறது என்னன்னா, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை இங்கே வைக்கணும். யாரு? இங்கே உள்ள திமுக அண்ட் அவங்களோட ஈகோசிஸ்டம் ப்ளஸ் காங்கிரஸ், அந்த என்டையர் குரூப்பை நான் பார்க்குறேன். பிகாஸ் நேற்று மார்னிங்கிலிருந்து நான் பார்க்குறேன் டிஎம்கே ஐடி விங் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸ் விஷயத்தை திருப்பி இவங்க பேசுகிறாங்க. இது பார்லிமெண்ட் வரைக்கும் இது எக்கோ ஆகிட்டு இருக்கு. வசந்தன் கோவுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, விஜய் வசந்த், அவர் என்ன பண்ணார், மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்லாம் பிடிச்சி இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருடைய ஏரியாவுக்கு பக்கத்து ஊரில் விளாத்திக்குளத்தில் ஒரு கேங் ரேப் நடந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த நியூஸ் வந்து ஒரு 4 நாளாக ரொம்ப வைரலாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதே மாதிரி நிறைய இடத்துல இங்கே நியர் மதுராந்தகம் அங்கே இதே மாதிரி கேங் ரேப் தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாற்றுறதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி ஷார்ட்டேஜ்னு ஒன்று இருந்தால், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த 2 நாடுகள்லையுமே ஸ்கூல்ஸ்லாம் மூடியாச்சு. ஏன்னா டு சேவ் எனர்ஜி இவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு நியூஸ் பார்க்குறேன், ப்ளூம்பர்கில் பார்க்குறேன், வியட்நாமில் வந்து மார்ச் மாதத்தோடைய பிளேனோடைய ஃபியூவல்ஸ்லாம் காலியாகிரும்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொல்லியாச்சு. இந்தியாவில் அப்படி எங்கேயாவது நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். இந்தியாவில் எங்கேயாவது ஃப்ளைட் எங்கேயாவது போகாமல் இருக்குமா, இல்லை நம்ம ஏதாவது ஸ்கூல்ஸ் நம்ம எங்கேயாவது மூடணுமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்போது இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த பேனிக்கை உருவாக்கி டைவர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை அமைக்கலான்னு பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க சார், இந்தியாவினுடைய எல்பிஜி 60% இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஆமாம். அதில் 85% ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வருது அப்படின்னு போடுறீங்க. அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை தான் ஈரான் பிளாக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த அச்சம் நியாயமானது தானே? அச்சம் நம்ம எப்படி டிஎம்கே வந்து ஒரு ப்ராபகேண்டாவாக எடுக்கிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்றது உண்மை. இன்னும் ப்ரிசைஸாக நம்ம போகணுன்னா, வேர்ல்டு முழுக்கவே க்ரூட் ஆயிலுடைய தேவையில் 1/5 பங்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழி தான் வருது. அப்போ நமக்குமே அப்படிதான் வந்து ஆகணும். ஆனால் இந்த வார் அப்படின்றது ஒரு பெர்மனண்டான வாராக நான் பார்க்கல. ஏன்னா இஃப் யூ பிளாக் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த என்டையர் ரீஜன் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு இவங்க லீட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு நான் வந்து நினைக்கல. ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே வந்து அவர் பேசியிருந்தார், நீங்கள் பிளாக் பண்ணால் ஐ வில் ஸ்ட்ரைக் யூ 20 times ஹார்டர்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். இப்போ நியூவாக வந்திருக்கார் இல்லையா ஈரான் சுப்ரீம் லீடர், அவர் சொல்கிறாரு நாங்கள் பிளாக் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு இவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த வார அந்தளவு இவங்க வந்து எஸ்கலேட் பண்ணி கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி பார்த்தோன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு அடி வாங்குவாங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னா, டீசல் ப்ரைஸ் வந்து யூஎஸில் 5% வந்து ஏறி இருக்குது இன் அ மேட்டர் ஆஃப் 2-3 days.
இப்படி பார்க்குறப்போ இதனால பாதிக்கப்பட போகிற முதல் நாடு அமெரிக்கா தான். அப்போ அவங்க இந்த வார ஸ்டாப் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இவங்க பண்ணுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ முதற்கட்டமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாக் ரிசர்வ் வச்சிருப்பாங்க இல்லையா, ஆயில் ரிசர்வ் வச்சிருப்பாங்க. அதில் 400 மில்லியன் பேரல்ஸை இப்போ வெளியே எடுத்திருக்காங்க. அமெரிக்கா எடுத்திருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்போ அப்படி பார்க்குறப்ப அந்த ஸ்டாக் பைலுன்றது நமக்கு கொஞ்ச நாள் வரும், அந்த ரிசர்வ் கொஞ்ச நாள் வரும்னு வைங்களேன். ஆனால் அதையும் தாண்டி மார்ச் மாதத்தோட எண்டையும் தாண்டி இது அப்படியே வீக்ஸ் லாங் இல்லைன்னா மந்த் லாங் போகும்னு நான் பார்க்கல. அப்போது அந்த பேனிக் இங்கே நியாயமற்ற பேனிக்காக நான் அப்படி போனாதான் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ இந்த எல்பிஜி விஷயம் அப்படின்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட அச்சமாகவே இருக்கட்டும். ஆனால் மத்திய அரசு மேலே இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ஈரான் வாரில் இவங்க வந்து இன்ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அலைன்மெண்ட்டாக போகலை யாரு கூடயுமே. இது இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி கோர் ஃபாரின் பாலிசிஸ். எப்படின்னா நான் அலைன்மெண்ட். இப்போ நான் இந்த பக்கம் போயிட்டேன்னா இங்கேயும் பிரச்சனையாகும். இப்போ நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் வி பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா, வி பை ஆயில் ஃப்ரம் அமெரிக்கா, எல்லா விட நம்ம வந்து வாங்குகிறோம். அப்போது இந்த நாட்டுக்கு எது முக்கியம், யாருக்கிட்ட ஆயில் வாங்கினா நமக்கு என்ன லாபம், அப்படித்தான் வந்து நம்ம வந்து யோசிக்க முடியும். நம்ம வந்து இப்படி சாஞ்சு நம்ம வந்து போக முடியாது. அதாவது எங்கள் நாட்டுக்கு ஆயில் தேவை, நான் அதை உங்ககிட்டயும் வாங்குவேன் அவங்ககிட்டயும் வாங்குவேன். உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைனா அதுக்குள்ள நான் தலையிட வரமாட்டேன். இதுதான் இந்தியா. இதுக்கு பேர் தான் நான் அலைன்மெண்ட் பாலிசின்னு சொல்றது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்படி அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க பிரச்சனைனா நம்ம சார்பா அவங்க வரமாட்டாங்க. இதனால தான் இப்போ வந்து ரஷ்யா கிட்ட தான் நம்ம ஆயில் வாங்குறோம் நம்ம இல்லையா. இப்படி இருக்கிறப்போ இந்தியா போயிட்டு எல்லா பிரச்சனையும் போய் தலையை மூக்கு நுழைக்கணும் அப்படின்னு இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஜியோ பாலிடிக்ஸ் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போது இங்கேருந்து மோடியை இப்போது ஒரு 2 days பேக் வந்து கமலஹாசன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு, ட்ரம்ப்பே சொல்லி அவரை மிரட்டியிருந்தார். இந்த மாதிரிலாம் மோடி வந்து பேச முடியாது. இது அவங்க வந்து பாலிசி மேக்கர்ஸ், அவங்களுக்கு தெரியும், தே நோ பெட்டர் இல்லையா. நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ட்வீட் போடுறதோ நம்ம வந்து போஸ்ட் போடுறதோ பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தான் வந்து தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஈரான்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக போகணும், இவங்களையும் நம்ம வந்து பகைச்சக்கூடாது. இந்த லாங் ரன் இது நமக்கு தேவை. அப்படி இருக்கிறப்போ இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்ட் இதுதான் சரியான ஸ்டாண்டுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் கிட்ட பேசி 2 ஷிப்பை வந்து இந்தியா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக கொண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது ஃபேக் அப்படின்னு ராய்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. உடனே அதை ஒரு தனியார் தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி எடுத்து போடுது. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்தியாவுக்கு வர்ற அந்த ஷிப்பை மறிச்சா இவங்க எதுக்கு ஹாப்பி ஆகுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அப்போது இதை வச்சு அதான் சொல்கிறேன், இதெல்லாம் பியூர் பாலிட்டிக்ஸ் மைண்ட் செட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது ஈரானை வந்து இஸ்ரேல் அடித்தப்போ இஸ்ரேலில் உள்ள ஆப்போசிஷன் பார்ட்டி, நெத்தன்யாஹூக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியுமே இதை கொண்டாடினாங்க, இது இஸ்ரேலுக்கு வேணும்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னா வந்து எதிர்க்கட்சி அவங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி போல கொண்டாடுறாங்க. இதை ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ராய்ட்டர்ஸில் இன்னொரு நியூஸ் வந்துருந்துச்சு நேற்று மார்னிங். இந்த மாதிரி நம்ம ஊரில் சூடான ஒரு சாப்பாடு கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்ம ஃபேமிலிலாம் மாறிட்டாங்க, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அந்தளவு போயிருச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து ஹீ இஸ் அ சென்னை பேஸ்ட் கரஸ்பாண்டன்ட். இவர் சென்னையில் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்துருந்தாலே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஆக்சுவல் நிலவரம் என்னன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் இவங்க வந்து வெப்பனைஸ் பண்ணுறாங்க. நியூஸ் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இதை வெப்பனைஸ் பண்ணுறதுனால அப்போது மக்கள்கிட்ட ஒரு பேனிக் வருதுன்னா அந்த பேனிக்கை கம்மி பண்ண வேண்டிய வேலை யாரோட வேலைனா அரசாங்கத்தினுடைய வேலை. அது லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நேஷனல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எங்கள் லோக்கல் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை பயன்படுத்தி பாலிடிக்ஸ் நான் பண்ணுறேன்ற பெயரில் பேனிக்கை இன்னும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்க்குறேன், மதுரையில் 400 சிலிண்டரை ஒருத்தர் அவர் பதுக்கி வச்சாருன்னு சொல்லி நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது மக்கள்கிட்ட ஒரு செய்தியை வந்து கொண்டு போய் மக்களை வந்து அமைதிப்படுத்த வேண்டிய வேலை பண்ண வேண்டிய கவர்மெண்ட் இவங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. மத்திய அரசுக்கு ஒரு ஆபத்துனா இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இது நாட்டுக்கே ஆபத்தான விஷயம். அப்படியே ஒருவேளை ஷிப் அங்கே தடுத்து வைக்கப்பட்டுருச்சுன்னா இங்கேயும் ப்ரைஸ் ஏறுமா இல்லையா. அப்போது அரசு கூட சேர்ந்து நிற்க வேண்டிய நேரத்தில் இவங்க இதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி சார், இப்போ நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் எதை பற்றின்றது தான் இந்த கேள்வி. இந்தியா இஸ்ரேல்கிட்டையும் நட்பாக இருக்குது, ஈரான்கிட்டையும் நட்பாக இருக்குது. இப்போது இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்குது. இந்தியா யார் பக்கம் நிற்கணும்? இதுதான் டைரெக்டாக அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இதில் ஈரான் அண்ட் இஸ்ரேல் அவங்க 2 பேருக்குமான பகை அப்படின்றது பரம்பரை பகை. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து முடியாது. பட் நமக்கு
இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே அவங்க இஸ்ரேலுக்கு எதிரி. ஆனா எனக்கு அங்க வேலை ஆகணும். இஸ்ரேல்ல வேலையாகணும். இஸ்ரேல்ல வேலையாகணும். பிளஸ் ஈரானையும் நான் வந்து பகைச்சுக்க மாட்டேன். ஏன்னா, அங்க ஒரு ஆட்சி அமைஞ்சாச்சு. அந்த ஆட்சி மாறணும்னு சொல்லி இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் விரும்புறாங்க. ஆனா எனக்கு அந்த நோக்கம் இல்ல. ஏன்னா ஆஸ் லாங் அஸ் அவங்க வந்து என்னைய அட்டாக் பண்ணல. ஈரானுடைய ஸ்வோன் எனிமி யாருன்னா யுஎஸ் அண்ட் இஸ்ரேல். அவங்க அத ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதர்வைஸ் ஈஸ்ட் சைடு, இப்ப நம்ம சைடு இந்த பக்கம் உள்ள யாரையுமே இவங்க நோண்டல இதுவரைக்குமே. ஈவன் ஸ்ரீலங்கா கூட அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த இதெல்லாம் டீலிங்ஸ்லாம் உண்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம தேவையில்லாம நம்ம ஏன் போய் பகைச்சிக்கணும்? நம்ம ஏன் போயிட்டு நான் அமெரிக்கா சார்பா போயிட்டு நான் இவங்கள பகைச்சிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அப்போ ஆஸ் லாங் அஸ் நமக்கு ஒரு காமனான ஒரு கோல் ஒண்ணு வேணும். எனக்கு ஈரானும் வேணும், இஸ்ரேலும் வேணும். அந்த ஒரு காமன் கோல். ஆனா அவங்களுக்கு அந்த காமன் கோல் கிடையாது. இஸ்ரேலுக்கும் யுஎஸ் அண்ட் ஈரான் இவங்க 3 பேருமே அடிச்சுப்பாங்க. பட் நமக்கு அந்த பிரச்சனைன்றது நமக்கு அங்கிருந்து கிராஸ் ஓவர் ஆகி இங்க வர வேண்டிய தேவை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். விச் இஸ் குட். ஓகே. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் எனக்கு ஃப்ரெண்டு, ஈரான் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனா இஸ்ரேலும் ஈரானும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னோட வேலை கிடையாது. Right. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஓகே. ஆனா இந்தியால இதை எப்படி பார்க்குறாங்க? குறிப்பா தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்தோம். சில இஸ்லாமிய அமைப்புகள் போராடுறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்த திரு கார்த்தி சிதம்பரம். அவருக்கு எதிரா எரிப்போம் எரிப்போம் அப்படின்னு சொல்லி பாம்லாம் போட்டாங்க. பெட்ரோல் பாம்லாம் போட்டாங்க. அது அவங்க தான் போட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு நடக்குது. ஸோ இவர்கள் ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவங்களோட விசுவாசம் ஈரானுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்கு. 100% இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்னன்னா, ஆன்டி இஸ்ரேல் அண்ட் ஆன்டி யுஎஸ், ப்ரோ ஈரான். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அவங்க அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் எம்பி மேல இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அவருடைய வேறொன்றை எரிப்போம் அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் இவங்க பயன்படுத்தினாங்க. அவர் இத்தனைக்கும் ஈரானை பத்தி தவறா சொல்ல. அவர் என்ன சொன்னாரு, ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் வரணும்னா அதை அந்த மக்கள் செய்யணும், அமெரிக்கா செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொன்னார். அவர் நியூட்ரலா தான் அவர் சொன்னார். அதாவது ஈரான் கவர்மெண்ட்டுக்குன்னு கான்ட்ரவர்சி இருக்கு. ஆனா அதை சரி செய்ய வேண்டியது அந்த மக்களினுடைய வேலை. அதை அமெரிக்கா தாக்குறது தவறு அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அதுக்கே போராட்டம் வந்து ரைட். ஏன்னா அவர் வந்து பர்சனலா அவர் என்ன சொன்னார்னா, கேமனாய் மேல அட்டாக் பண்ணாரு. அவர் ஒரு டிக்டேட்டர் அப்படின்ற விஷயத்தை இவர் சொன்னாரு. இவங்களுக்கு இந்த கோவம். இப்போ இவங்க பியூர்லி எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு மதம் சார்ந்து தான் பாக்குறாங்க தவிர அவங்க செஞ்ச விஷயம் என்ன, இதை செஞ்சா நம்ம ஊர்ல என்ன பாதிப்பு வரப்போகுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மோடி போயிட்டு இந்த வார போய் ஸ்டாப் பண்ணணும்னு இவங்க பேசுறாங்க. அது எப்படி சாத்தியம்? நமக்கு அந்த தேவை வந்து நமக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஈரான் வந்து காலகாலமாக அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயே டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கான்னு அவங்க சாண்ட் பண்றாங்க. அவங்க என்னைக்காவது டெத் டு இந்தியான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம போய் பேசலாம். இப்போ காரணமே இல்லாமல் நம்மளை உள்ள வந்து கோர்த்து விட்டு இந்த வேலையை பார்க்குற வேலை எங்க இருந்து பண்றாங்க. இதாங்க விஷயம். சரி, இப்படி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பங்களாதேஷ் விஷயத்துல அமைதியா இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது இன்னொரு நாட்டோட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இதுவும் இன்னொரு நாட்டோட பிரச்சனை தான். ஆனா இங்க வந்து இறந்தது யாருன்னா ஹிந்துக்கள். இதனால இவங்க பேச மாட்டாங்க. இதுவே அங்கன்னா அங்க போயிடுவாங்க. இது ஒரு இஸ்லாமிய உம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவங்களுடைய ஒரு இதை வந்து இவங்க பெருசுபடுத்தி பேசுவாங்க. இங்க உள்ள பாலிட்டிஷியன் வந்து ஓட்டுக்காக அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ற விஷயம் தெரியாமலே இவங்க அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றாங்க. ஓகே. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா இஸ்லாமியர்களையும் நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் இஸ்லாமியர்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு அல்லது அவர்களை தவறாக வழிநடத்துவதற்கு சில அமைப்புகள் இப்படி முயற்சிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இதனால நாளைக்கு இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படலாம்னு நினைக்கிறீங்க? இந்தியான்றதை தாண்டி எனக்கு தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கே பயமா இருக்குமோன்னு கூட தோணுது எனக்கு. ஏன்னா இங்க இருக்கிற இப்போ நிலவரம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, அயதொல்லா கமனாய் அவர் இறந்ததுக்கு இங்கிருந்து எல்லாம் முக்கியமாக இங்கே உள்ள லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் லைக் திருமாவளவன் இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க கூட வந்து ரேலி போகிறாங்க, அவங்களுடைய மாஸ்கில் போயிட்டு அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆறுதல் சொல்கிற அளவுக்குனா இவங்க லோக்கல் லீடரே கிடையாது. இவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஈரானில் உள்ள ஒரு லீடர் இறந்ததுக்கு லோக்கல் மக்களை இவங்க ஏன் ஆறுதல் படுத்தணும்? அப்போ இது பியூர்லி இது ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். இதை நம்ம இப்படியே வளர்த்து விட்டோம் அப்படின்னா, இப்போது கார்த்தி சிதம்பரமுடைய ஆஃபீஸ் மேலே பாம்பு விழுந்திருக்கு, யார் பண்ணான்னு தெரியாது. ஆனால் இதை பற்றி யாருமே பேசலை, அட்லீஸ்ட் கண்டிக்கலை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு யாருமே பேசலை. அப்போது நம்மளுடைய ஓன் எம்பிக்கு ஒரு ஆபத்து வரும்போது பேசாதவங்க அங்கே பேசுகிறாங்க. அப்போ உலகத்துல எங்க ஒரு பிரச்சனை வெடிச்சாலும் அது இந்தியால எதிரொலிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும். அந்த மாதிரி இவங்க வந்து இதை இப்போ எடுத்துட்டு வராங்க, which is very unfortunate. இப்படி நடக்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகே. அருந்ததி ராய் அவர்கள் இந்தியன் கவர்மெண்ட் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஸ்பைன்லெஸ் அண்ட் கட்லெஸ் அப்படின்னு சொல்லி.
அழகான மத்திய கிழக்கு நாடு நகரங்கள்லாம் வந்து குண்டு வீசப்படுது. இத வந்து இந்தியா எதிர்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அ அவர்களுடைய இந்த கோபம், விமர்சனம் இத எப்படி பார்க்குறீங்க? அழகான அ அழகான நாடுகள் மேல பாம்ப் பண்ணது யாரு? ஈரான். அத பத்தி யாரும் அவங்க பேசணும். ஆக்சுவலி எங்க பண்ணாங்க? எந்த துபாய்ல பண்ணாங்கல்ல. ம். ஈரான் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா? அழகான நாடுகள் மேல இவங்க ரிட்டலைட் பண்றேன்னு சொல்லி இங்க அடிச்சாங்க இல்லையா? இத பத்தி ஏன் இவங்க பேச மாட்றாங்கன்றது ஒண்ணு. அருந்தராய் பொறுத்தவரைக்கும் அவங்க என்னைக்குமே ப்ரோ இந்தியா கிடையாது. இல்ல ஆனா அருந்ததி ராய் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது இஸ்ரேலும், அமெரிக்காவும் தானே அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்படி நம்ம ஓகே. இப்ப நம்ம அந்த கணக்கு வந்தோம்னா, பார்லிமென்ட்ல போய் டெத் டூ அமெரிக்கான்னு பேசுனது யாரு ஃபர்ஸ்ட்டு? இவங்க தான் பண்ணாங்க. 1979ல இவங்க ஆட்சி மாற்றம் வருது இன் ஈரான். 81ல இவங்க பேசுறாங்க, வி வில் வைப் அவுட் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் சொல்லி பேசுறாங்க. அப்ப யார் இவங்கள அட்டாக் பண்ணா? ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல உங்கள யாருமே நோண்டல. ஆனா நீங்க இந்த பேச்ச வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, இது உங்க ஐடியாலஜி. உங்களுடைய ஃபவுண்டேஷன் நீங்க வந்து எப்படி போடுறீங்கன்னா, ஆன்டி ஆன்டி யுஎஸ், ஆன்டி இஸ்ரேல் நீங்க போடுறீங்க. அப்படி இருக்கிறப்போ, இப்ப எப்படி இவங்க வந்து காட்டுறாங்கன்னா, ஈரான இவங்க அட்டாக் பண்ணாங்க, இவங்க திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற மாரி இவங்க காட்டுவாங்க. விச் இஸ் அன்ட்ரூ. விச் இஸ் நாட் ட்ரூன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அதுக்கு முன்னாலேயே இவங்க ப்ரொவோகேஷன் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நியூ தே ஹேவ் வெப்பன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. நான் உன்ன அடிச்சிருவேன், கொன்றுவேன்னு சொல்லி எவ்ரி டே இவங்க சாண்ட் பண்றப்போ, இவங்க ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அப்போ அருந்ததி ராய் மாரி ஆட்கள் வந்து என்னைக்குமே ப்ரோ இந்தியா ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அது பாகிஸ்தான் அந்த இஷ்யூவா இருக்கலாம். 9/11 அட்டாக்ஸ் நடந்தப்போ ஷி டாக்ட் இன் சப்போர்ட் ஆஃப் அல் கொய்தா. ம். அந்த மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல் கொய்தா வாஸ் அ விக்டிம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துட்டு போனாங்க. இந்தியாவுல நடந்த ஒவ்வொரு அட்டாக்ஸ்லயுமே ஷி வாஸ் ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ இவங்க இப்ப பண்ணதுன்றது பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனா இதுலயும் இவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவ ஸ்பைன்லெஸ்ன்னு ஏன் சொல்லணும்னா, இந்தியா வந்து நியூட்ரலா போறாங்கன்றதுனால. இவங்க என்ன சொல்ல இல்ல வராங்கன்னா அது நியூட்ரலா போறது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்றது தான் உண்ம. ரைட், அத வந்து டைவர்ட் பண்ணணும். இந்தியால ஒரு பிரச்சனை ஏற்படணுன்றதுக்காகவே தான் இவங்க அப்படி சொல்றாங்களோ? ரைட். இந்தியா நியூட்ரலா போறதுனால யாருக்கு நல்லதுன்னு இவங்க இவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணுமா இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்திய அரசு. நீ அவன பகைச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவர் வந்து நமக்கு டாரிஃப் போட்டுட்டு இருக்காரு. நம்ம பகைச்சுக்கிட்டா இதனால யாருக்கு லாபம்? அத நம்ம யோசிக்கணும்ல. ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா, அதனால இந்தியாவுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? எண்ட் ஆஃப் தி டே. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இவங்க சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல. நீ அங்க போய் நில்லுன்னு சொல்றாங்க. இது இந்த லாங் ரன் நம்மள பாதிக்கும்ன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும். இவங்க தெரிஞ்சுக்கிட்டே மக்கள் கிட்ட ஒரு ஒரு பேடான ஒரு நரேட்டிவ இவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஓகே. அதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, ஆன்டி இந்தியா ஆஃப் கோர்ஸ். இவங்க இவங்க வந்து மத்திய அரச வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும்னு பார்க்குற ஒரு ஆள் தான் இவங்க. எப்பவுமே ஷி இஸ் ப்ரோ மாவோயிஸ்ட். மாவோயிஸ்ட்டுக்கு இவங்க ப்ரோ மாவோயிஸ்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. இத பத்தி புத்தகங்கள்லாம் கூட அவங்க எழுதியிருக்காங்க. ஆசாத்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது வந்து பாகிஸ்தானுக்கு தான் காஷ்மீர் சொந்தம்னு சொல்லி இவங்க பேசியிருப்பாங்க. அப்ப எதெல்லாம் ஆன்டி இண்டியன் வியூஸோ எல்லாத்துடைய மொத்த உருவம் தான் அருந்ததி ராய். அப்ப இவங்க இப்படி பேசுறது எனக்கு ஒண்ணும் ஆச்சரியமா இல்ல. இவங்கள யார் இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார் லெஃப்ட் பக்கா ஃபார் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க தான் இவங்க. இதே ஃபார் லெஃப்ட் ஐடியாலஜி கொண்டவங்க சீனா பத்தி பேச மாட்டாங்க. நேத்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். சீனால மேண்டரின் வந்து ஒரு மேண்டேட்டரி லாங்குவேஜா இவங்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா, அந்த நாட்டுல உள்ள அத்தனை மக்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நம்ம இஃப் யூ டாக் அபவுட் ஹிந்தி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ம். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் நாடுல அவங்க பண்ற எல்லா விஷயமும் சரி. இங்க நம்ம பண்றது எல்லாமே தவறு. அப்போ ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க இப்படித்தான் யோசிப்பாங்க. இது அவங்களுடைய டிஎன்ஏ. கண்டிப்பா. அது ஒரு ஆடியன்ஸோட புரிதலுக்காக பல பேர் சைனீஸ்ன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதா நெனச்சுக்கிறாங்க. சைனீஸ்ன்னு ஒரு லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. இங்க எப்படி தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இருக்கோ, அந்த மாரி அங்க மேண்ட்ரின் இருக்கு, கேண்டனீஸ் இருக்கு, திபெத்திய மொழி பேசுறாங்க. அது போக சின்ன சின்ன மங்கோலியன் பேசுறாங்க. இன்னர் மங்கோலியால இந்த மாரி நெறைய மொழிகள் இருக்கு. அவங்க அத மேண்ட்ரின் மூலமா ரீப்ளேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ரைட். முக்கியமா வீகர் முஸ்லிம்ஸ் எடுத்துக்கலாம். ம். வீகர் முஸ்லிம்ஸ் அங்க வந்து தே ஆர் அ மைனாரிட்டி. ம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் எங்க மொழி பேசணும், மேண்டரின் பேசணும்னு சொல்லி அது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ஹான் மேண்டேட் கொண்டு வந்து சைனீஸ் மாரியே உடை உடுத்தணும். ரைட், ரைட். அந்த அளவுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இத பத்தி இங்க உள்ளவங்க பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுக்குள்ள ரொம்ப கோரா இருக்கும். ஆனா ஆன்டி இண்டியன் ஸ்டாண்டுக்கு வரணும்னு சொல்லி இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா ஸ்டோரியும் இவங்க வந்து கட்டி கொண்டு வருவாங்க. ஓகே. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, இந்த வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நம்பல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஈரான் வந்து பிடிவாதமா இருக்கு. நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஈஸ்ட் ஏசியால என்ன மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சைனா, தைவான்
அமெரிக்கா இங்க ஹெல்ட் அப் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது சைனா தைவான் மேல பாயும் அப்படின்னு சிலர் வந்து கணிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா, ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் கையிருப்பு இல்லாததுனால சவுத் கொரியாலருந்து அவங்க தங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஈஸ்ட் அப்படின்றது வல்னரபிள் ஆயிட்டு இருக்கா? நார்த் கொரியா பார்த்தா அவங்க மிசைல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இது நடக்குது. ஸோ ஒரு பக்கம் சைனா, தைவான், இன்னொரு பக்கம் நார்த் கொரியா, சவுத் கொரியா இருக்கு. ஸோ இந்த வல்னரபிலிட்டி எப்படி பார்க்குறீங்க? நார்த் கொரியாவை யாருமே சீண்டல ஆக்சுவலி. அவங்க சவுண்ட் விடுறாங்க. பட் யாருமே அவங்கள வந்து கண்டுக்கிற மாரி இல்ல. ஏன்னா, தே ஹேவ் அவங்கள அவங்களே ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்கள நம்ம இந்த வார்க்குள்ள நான் பெருசா பார்க்கல அவங்கள. ஏன்னா ஈவன் சைனீஸ் கவர்மெண்ட் கூட அவங்க பக்கத்துல வந்து நெருங்கல. இவனும் கம்யூனிஸ்ட், இவங்களும் கம்யூனிஸ்ட் தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்கள விட்டுறலாம். தைவான் அண்ட் சைனா விஷயத்த பொறுத்தவரைக்கும் தைவான் வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இவங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க சீனா. ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தினால. அதனால எப்பவுமே இது எங்களுடைய நாட்டின் ஒரு பகுதின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. ஆனா இவங்க பேசுறாங்க. அப்ப இந்த வார் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா அவங்கள இன்வைட் பண்றதுக்கு இவங்க இதை ஒரு சான்ஸை பயன்படுத்துவாங்கன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். சைனா ஓகே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஆயில் ப்ரைஸும் கண்டமணிக்கு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஃப்ரம் கோல்ட்மேன் சாக்ஸ். அவங்க சொல்றாங்க க்ரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து இட் மே கோ அப் டு $145. இப்போ இன்னைக்கு டேட் வந்து $95 இருக்குது. வார் ஆரம்பிச்ச டைம்ல $67 இருந்துச்சு நினைக்கிறேன். 67ல இருந்து 114 போயிட்டு இன்னைக்கு 95 இருக்கு. அது 145னா நியர்லி 50% அதிகம். அப்படி ஒரு வேலை ஏறிச்சுன்னா அதுவும் அது இப்போ நடக்காது ஏப்ரலுடைய ஃபர்ஸ்ட் வாரத்தில் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு பிரச்சனை வந்து குளோபல் லெவலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஆகணும் ஆவாங்கன்னு நான் ஐ பிலீவ் ஸோ. ஓகே. ஸோ சைனா தைவான் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் போய்கிட்டு இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட்லேயும் வார் வந்து வெடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து வேர்ல்டு வாரா டெவலப் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. வேர்ல்டு வாரா ஒரு விஷயம் நடக்கணும்னா சிங்கிள் பாயிண்ட்ல அத்தனை பேரும் ஒன்று கூடணும். ஆனால் இப்படி இந்த வார் அப்படின்றது அப்படி எஸ்கலேட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஏன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்குள்ள பார்டர் பிரச்சனை, மத பிரச்சனை, நிறைய பிரச்சனை அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. சைனா அண்ட் தைவான்ன்றது அது ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஓரியன்ட் பிரச்சனை. அதை விட்டுருங்க. இந்த பக்கம் இஸ்ரேல், யூஎஸ் இவங்க தந்து அப்போ இந்த 3 பவர் எடுத்துக்கலாம். இந்த 3 பவர் ப்ளஸ் ரஷ்யா அண்ட் உக்ரைன் 4வது பவர். இந்த 4 பவருக்குமே காமன் கோல்னு ஒன்று இல்லவே இல்லை. தைவான்ல இருக்கு. தைவானை வந்து ஒரு யூஎஸ் வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. சவுத் கொரியா பார்த்தா அது யூஎஸோட செக்யூரிட்டி கிரிட்டுக்குள்ள வந்துடுது. உக்ரைனோட அட்டாக்கை வெஸ்டர்ன் யூரோப் கண்டம் பண்ணுது. இந்த வாரை வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டா அதற்கும் பிற நாடுகளுக்கும் டைரக்டா லிங்க் வச்சுக்கல அப்படின்னாலும் பாகிஸ்தானுக்கு இப்போ சவுதி அரேபியாவுக்கும் லிங்க் வந்துருச்சு. ஏன்னா 2 பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மியூச்சுவல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் விரைவில் பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு ஆயிலுக்காக நடக்கிற பிரச்சனை அப்படின்றதையும் தாண்டி அரசியல் பவருக்காக நடக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையில இவங்களுக்கு ஒரு தின் லைன் வந்து இவங்களை வந்து சேர்க்குது. அப்படின்னாலுமே காமன் கோல்னு ஒன்று இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் மேலே ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அது அரேபியா மேலே நடந்த மாதிரி அட்டாக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அக்ரிமெண்ட் படி. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா போவாங்க அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ. அப்படி இருக்கிறப்போ அங்கேயுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் அது இருக்குது. இப்போ ரஷ்யாவும் யூஎஸும் ஒன்று சேர்ந்து போகவே மாட்டாங்க இன் எனிவே. ஆனால் தேர் ப்ரோ உக்ரைன். இவங்க ப்ரோ உக்ரைனாக போனாங்கன்னா ஈரானை இவங்க பகைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்படி பார்க்குறப்போ அவங்க உள்ளுக்குள்ள லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லை, ஆனால் இந்த பாகிஸ்தானை இயக்கிறது பாகிஸ்தானையும் சரி சவுதியும் சரி ரெண்டையுமே இயக்கிறது யாருன்னு பார்த்தா பேக் எண்டில் யூஎஸ் தான். உண்மை. ஈரானை வந்து சோல்ஜர்ஸ் மூலமா டைரக்டா இன்வைட் பண்றது கஷ்டம் அப்படின்றது யூஎஸ்க்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பேக்டா யூஎஸ் தான் போட வச்சது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. அப்போ அந்த வகையில பார்த்தா இந்த லிங்க் திரும்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுறது தானே. ரைட். ஆனால் வேர்ல்டு வாரா வரும்ன்றது ஒரு பெரிய கிளைம் சொல்கிறேன். நான் ஏன் அதை திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் வந்து மூடி இருக்கிறதுக்கு காரணமே டாலரை அடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ டாலர் வீழ்ந்துருச்சு அப்படின்னாவே அமெரிக்காவினுடைய இந்த பலம் அப்படின்றது கிட்டத்தட்ட 50% அவுட்டு. அந்த நிலைமைக்கு நிச்சயமாக அமெரிக்கா போக விடாது. அது வந்து ஃபார் சர்வைவல் வாரா அமெரிக்காவுக்கு மாறும்.
அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்வைவல் வார்ன்னு உருவாயிட்டாவே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு கண்ட்ரி உள்ள இறங்கிடும். அப்போ அமெரிக்காவே உள்ள ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, மீதி எல்லா நாடுகளும் இறங்கும் அப்படின்றது வருவாங்க. தான் எதார்த்தம். ரைட். அப்போ இது வெடிக்கலாம் இல்லையா? ஆனா, அதுக்கு முன்னால இந்த வார் ஸ்டாப் ஆகும் நான் நம்புறேன். பிகாஸ் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, ஈரானுடைய கண்ட்ரோல் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, அது வார் முடிஞ்சிரும்னு சொல்றேன் நானு. அப்போ அது எஸ்கலேட் ஆகி, அது வந்து இந்த பக்கம் சைனா, யாரு டேக் ஓவர் பண்ணிட்டான்னு சொல்றீங்க? யுஎஸ் யுஎஸ் டேக் ஓவர் பண்ணி யுஎஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்டேட்ட இவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நான் சொல்றேன். அப்போ இதுக்கு இஸ்ரேல் துணை போவாங்கன்னு நான் பார்க்குறேன். இவங்க ஏன் இப்போ இமிடியேட்டா அட்டாக் பண்ண மாட்றாங்கன்றது எனக்கு விளங்காத விஷயமா இருக்கு. ஏன்னா, அங்க ரெஜிம் சேஞ்ச் நடக்கணும்னு சொல்லி தான் உள்ள போனாங்க. யுஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஆனா, இப்போ ஒரு ஆள் மட்டும் இப்ப மாறியாச்சு. ஒரு ஆள மட்டும் மாத்திருக்காங்க தவிர, உள்ள இருக்கிற சிஸ்டம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது, இது யுஎஸ் அண்ட் இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையா பின்னால வந்து முடியக்கூடும். அப்ப இவங்க ஏன் வெயிட் பண்றாங்கன்றது எனக்கு உண்மையாவே விளங்கல. அப்படி ஒரு வேளை யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து 100% ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க. அப்படிதான் போகும்னு நான் பார்க்குறேன். அப்படி போயிட்டாங்கன்னா, இந்த ஆயில் போற பிரச்சனைன்றது முடிஞ்சிரும். அப்போ அப்படி நடக்கணும். ஆனா, அது வந்து ரொம்ப ஒரு லாங் டர்மான ஒரு ரெப்பர்கஷன்ஸ உருவாக்கக்கூடிய விஷயம். பிகாஸ் ரெஜிம் சேஞ்ச்னா 50 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு ஆட்சியை மாற்றி உள்ள இருக்கிற மக்களை வந்து இவங்க பக்கம் கொண்டு வரணும்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ இது வேர்ல்டு வாராக எஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டை இவங்க கேப்சர் பண்ணணும். ப்ளஸ் உள்ள வந்து ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா இது முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.